மாதத்தினுடைய தொடக்க முதல் தேதியிலே ஆண்டவர் நம்முடைய சபைக்கு வாக்கு தத்தமாக கொடுத்த அந்த வார்த்தையை நம்ம நினைவுபடுத்தி கொண்டு தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தொடர்புடைய வார்த்தைகளை ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த வசனத்தை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். சங்கீதம் 147 அதிகாரம் 11வது வசனத்தை தமக்கு பயந்து கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம். கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். 2 வாரங்கள் கடந்து 3வது வாரமாகவும் நாம் அந்த வசனத்தை மையமாக வைத்து அதை ஒரு அடிப்படையாக வைத்து தொடர்ந்து ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் யார் மேலே பிரியமாக இருக்கிறாராம்? கர்த்தர் தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் மேல், அவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாராம். எனவே ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம், எல்லாரும் விரும்புகிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் வீட்டிலையும் சரி, யார் உங்களிடத்தில் பிரியமாக இருக்கிறாங்க? எல்லாரும் நம்மள்கிட்ட பிரியமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு கேட்டிங்கன்னா, ஒரு பிள்ளையை நிறைய இடத்துல இப்படி கேள்வி கேட்குறாங்க, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? இப்படிலாம் சில பேர் கேள்வி கேட்பாங்க. இது கொஞ்சம் சோதனையான கேள்வி தான் இது. ஏன்னா யார் உன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க? இப்படிலாம் பிள்ளைங்கள்ட்ட சில பேர் விசாரித்து பேச்சு வார்த்தையை வாங்கிறது உண்டு. அப்பாவா, அம்மாவா, தாத்தாவா, பாட்டியா, இப்படி நிறைய உறவுகள் இருக்கிறதுங்க. இது ஒரு பக்கம் இருக்கவே, சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து எதிர்பார்க்குற ஒரு காரியம், அவங்க சொல்ல, இந்த பிள்ளை தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறான். அப்போ எல்லாரும் தங்களிடத்திலே எல்லாரும் பிரியமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். எல்லாருமே விரும்புகிறாங்க. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கிறது. என்னை கேட்டால் எனக்கும் அந்த ஆசை இருக்கிறது. எல்லாரும் நம்ம மேலே பாசமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும்னு எல்லாருமே விரும்புகிறோம். எல்லாருமே நம்முடைய வீட்டில் மட்டும் இல்லை, குடும்பத்தில் மட்டும் இல்லை, பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே நம்மள்கிட்ட பிரியமாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கத்தானே செய்கிறது. இது தவறு ஒன்றும் இல்லை, இது நல்ல காரியம் என்று நான் சொல்லுகிறேன். இங்கே நான் வாசிக்கிற போது சங்கீதக்காரர் தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தர் யார் மேலே பிரியமாக இருக்கிறாராம்? தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் மேல், அவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாராம். எனவே ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும் என்று சொன்னார். என்னது? ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் என்பதை பற்றி தான் பார்க்கணும். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அந்த பயத்தை பற்றி தான் 2 வாரமாக பார்த்துட்டு வரோம். பயப்படுறீங்களா? பயம் இருக்குதா? ஆண்டவரைக்கு அவர் இருந்து பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் அவரே என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரே கேட்குறாரு பாருங்க. அது பைபிளில் எங்கே இருக்குதுங்க? பைபிளில் எங்கே இருக்குதுங்க? நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். மல்லிகா 1 அதிகாரம் 6ஆம் வசனம். நான் அதை கேட்கலை. நீங்கள் சொன்னது கரெக்டு. பைபிளில் எங்கே இருக்குன்னா மல்லிகா 1:6, அது கரெக்டு தான். நான் திருப்பியும் கேட்குறேன், அது எங்கே இருக்குது? அது எங்கே இருக்குது? என்ன கேள்விங்க? பைபிளில் இருக்கிறதே பைபிளில் தான் இருக்கும், வேறு எங்கே இருக்குது? எங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? இப்போ பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 66 புஸ்தகங்கள் சொல்கிறாங்க. கவனிங்க. அப்போ ஆதியாகமம் தொடங்கி அந்த பழைய ஏற்பாடு எதோட முடியுது? மல்லிகையோட முடியுது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது கடைசியில் தான் இருக்குது அந்த வேத பகுதி, அந்த புத்தகத்தை நான் சொல்ல வருகிறேன். நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்பதற்காக சொல்கிறேன். அது எதற்காக அப்படி அந்த வரிசையில் வைத்தார் என்றெல்லாம் நான் இப்போ அந்த வேத ஆராய்ச்சிக்கு நான் வரல. அதற்கு ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. நான் சும்மா உங்களுக்காக அப்படி நான் பேசுகிறேன். என்னென்னா, எப்படி பேசுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவரே இருந்து பார்த்துட்டு என்ன செய்கிறாரு? இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பயமே இல்லைன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணுறாரு?
சொல்கிறாங்களே, இருந்து பார்க்குறாரு. கேட்கணும்னு அவர் மனசில் துடிக்குது. சரின்னு கேட்காமே இருந்துட்டு எவ்வளோ நாள் தான் கேட்காம இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டார். எப்படி இருக்கு அந்த இப்போ அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானனானால் என்னப்பா கொஞ்சம் கூட பயமே இல்லை. அப்போ பொறுத்து பார்க்குறாருங்க. இருந்து பார்த்துட்டு தான் கடைசி புத்தகத்தில் இதை எழுதி வைக்க சொல்லி அதையும் கேட்டுட்டார். அவர் மனசு தாங்கலை, அவர் மனசு பொறுக்கலை. இந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை, கொஞ்சம் கூட கடவுளை பற்றி ஒரு பயமே இல்லை. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பயப்படும் பொழுது கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். அப்படி பயப்படுகிற பொழுதுன்னு சொல்லும்போது எப்படி பயப்படுறது, நம்ம எப்படி ஆண்டவர் மேலே அந்த பயத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பதையும் நான் கடந்த வாரங்களிலே ஆராதனைக்கு எப்படி வரணும், எப்போ வரணும், நேரத்துக்கு வரணும், இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. திரும்ப நான் அது சொல்லிகிட்டு இருந்தது உங்களுக்கு சலிப்பூட்ட ஒரு காரியமாக இருக்கும். எனவே ஆராதனைக்கு நம்ம தவறாமல் வரணும், நேரத்துக்கு வரணும். ஆராதனை நேரத்துக்கு வந்தாலும் வந்துட்டாலும் ஒழுங்காக ஆண்டவரை ஆராதிக்கணும், பயபக்தியை ஆராதிக்கணும், நடுக்கத்தோடு ஆராதிக்கணும். இப்படி அநேக காரியங்களை ஆண்டவர் வேத புத்தகத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நான் சொல்லலை, எல்லாமே வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்படி இருக்கும் பொழுது இந்த நாடுகளிலே திரும்பவுமாக அவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை குறித்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும்? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். சங்கீதம் 145 அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 145 அதிகாரம் 19வது வசனம். என்ன செய்கிறாரு? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். கவனிங்க, நீங்கள் எல்லாரும் எதையோ நினச்சிக்கிட்டு வரீங்க. எதையோ நினச்சின்னா எதையோ எதிர்பார்த்துக்கிட்டு எதையோ என்ன உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் வருகாலம், உங்கள் பிள்ளைங்க, புரியுங்களா? எத்தனையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகளோடு தான் இருக்கீங்க. எனக்கு ஒரு தேவை இல்லை என்று சொல்லுகிற எந்த ஒரு நபரும் இங்கே இல்லை என்று நான் நம்புகிறேன். எனக்கு எதுவுமே தேவை கிடையாதுங்க, நான் சும்மா டைம் பாஸிங்க வந்தேன்னு சொல்கிறவங்க யாரையாவது உண்டா? ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் இருக்கிறது, எதிர்பார்ப்பு. தேவை என்று சொல்லும்போது பணம், பொருள், செல்வத்தை நான் சொல்ல வரல. மன நிம்மதி எடுத்துக்கொள்ளுங்க, சரீர சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, மனசு சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் நமக்கு இருக்கிறது. எனவே ஒவ்வொருத்தரும் ஒரு தேவையோடு தான் வந்திருக்கீங்க. இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னது? உங்களுடைய விருப்பப்படி நடக்கணும் என்றால், உங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் என்ன விருப்பத்தின்படி இங்கே வந்திருக்கீங்களோ, எதை விரும்பி இங்கே வந்திருக்கீங்க, எதையோ ஒன்றை விரும்பி இது நமக்கு நடக்கணும், அல்லது அது கிடைக்கணும், அதை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தானே நீங்கள் வந்திருக்கீங்க. இதை ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆலயத்துக்கு போவோம், ஆராதனைக்கு போகணும், கர்த்தர் எனக்கு இதை தருவார், இதை செய்வார் என்று ஏதோ ஒன்றை உங்கள் மனசில் விருப்பத்தை வைத்து கொண்டு தானே இங்கே வந்திருக்கீங்க. விருப்பத்தோடு வந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எனவே இப்போ நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்குது. நீங்கள் இப்போ அல்லேலூயா சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் வெளிப்படுத்தின அடையாளம் தான் இப்போ நீங்கள் சொன்ன அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் அதை நிச்சயமாக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இங்கே என்ன போட்டிருக்க வசனம்? அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். யாரை? அவருக்கு பயந்து. அப்போ நம்ம பயப்பட வேண்டியது அவசியமா இல்லையா? அப்போ கர்த்தருக்கு பயப்பட வேண்டியதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இன்னும் அந்த பயப்படுதல்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம இப்படி நிர்விசாரமாக இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி அநேகர் ஆண்டவருடைய காரியங்களை அலட்சியப்படுத்தி கொண்டு அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்.
ஏன்னா அந்த பயம் இல்லை, அந்த பயம் இல்லை. அப்போ அந்த பயத்தை முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பயத்தை பற்றி வேதத்தில் நிறைய வசனம் இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு நேரம் இருக்காது. இப்போ என்ன குறித்து வச்சுக்கிங்க, அப்புறமா வீட்டில் போய் படித்து பாருங்கள். இவ்வளோ காய் இருக்கு, முடிஞ்சால் நேரம் தான் நான் அப்புறமா நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். சங்கீதம் 22:23, சங்கீதம் 25:12 அப்படி சொல்லிருக்குது. கர்த்தருக்கு பயந்தவருக்கு அவர் தம்முடைய வழியை அவருக்கு போதிப்பார் என்று எழுதியிருக்குது. சங்கீதம் 25:12. 25:14 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய ரகசியம் அவர் பயந்தவரிடத்தில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அடுத்தது, கர்த்தருக்கு பயந்தவருக்கு ஒரு குறைவும் இல்லை. சங்கீதம் 34:9 இருக்குது, கர்த்தருக்கு பயந்தவருக்கு ஒரு குறைவும் இருக்காதான். அதுக்கப்புறம் சங்கீதம் 103 11, 13, 17 பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிருபையும் இரக்கத்தையும் அருள் தேகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு இறங்குகிறார், கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு கிருபையை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக வசனங்கள் நிறைய இருக்கிறது. நான் சும்மா ஒரு 4-5 தான் காட்டினேன், எடுத்தால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பயத்தினால நமக்கு கிடைக்கிற, அதாவது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால நமக்கு வருகிற நன்மைகளை குறித்து நான் சொல்ல வருகிறேன். எனவே இதை நீங்கள் குறித்து எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் படித்து தெரிந்து கொள்வது நல்லது. இதை ஒவ்வொன்றாக இப்போ சொல்ல போனால் நமக்கு போதாது. சரி, நாம் இன்றைக்கு வேதத்திலே ஆண்டவருக்கு பயந்து நடந்த ஒரு சிலருடைய காரியங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் சொல்லாத சில காரியங்களை இன்றைக்கு நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள், அவருடைய குணங்கள் எப்படி என்பதை வேதத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது தான் நல்லது. அப்போ பயப்படுதுன்னா என்னன்றது சொல்லும்போது, அப்படியே கையை கட்டிகிட்டு இருக்குது, கை கட்டி நிற்கிறதோ, இப்படி வாயை பொத்திட்டு நிற்கிறதோ, இப்படி நடுங்கிட்டு இருக்கிறதோ, அப்படி தான் சில பேருக்கு தெரிஞ்சிருக்குது. பொதுவாக பயம்னா ஐயோ ரொம்ப பயந்து நிற்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இதுவும் ஒரு பயத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கலாமே தவிர இது மாத்திரமல்ல. எது மாத்திரமில்லை, இப்படி நிற்கிறது அப்படி நிற்கிறது மட்டும் கிடையாது. ஏனென்றால் இது சில பேர் நடிக்கிறவங்க கூட அப்படி நடிக்கவும் முடியும். எனவே தேவன் உடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு உள்ளத்தில் கொஞ்சம் கூட ஒரு தெய்வ பயம் இல்லாமல் வெளியிலே ஒரு பயத்தோடு இருக்கிறத போல நடிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் இப்படி தான் இருக்க வேண்டும் நான் சொல்ல கவனிங்க. அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில உதாரணங்கள் மூலமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். வேதத்தில் ஒரு சிலர் ஆண்டவருக்கு பயந்ததாக ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். பார்த்தீங்கன்னா, யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். யோபு 1 அதிகாரம் 8வது வசனம். என் தாசனாகிய யோபுவின் மேல் தேவனுக்கு பயந்து, அந்த வார்த்தையை தான் கொண்டு வரோம், கவனத்துக்கு கொண்டு வரோம். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். யாருக்கு பயப்படுறா? யோபு ஆண்டவருக்கு பயந்தவன் என்று சொல்கிறது யார்? சொன்னது யார்? சொல்கிறது யார்? கர்த்தரே சொல்கிறாருங்க. எப்படிப்பட்ட சாட்சி? இப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்கு உண்டா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று உங்களை குறித்து சாட்சி ஆண்டவர் கொடுக்க முடியுமா? உங்களை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்கறதே அல்ல, நம்மளே சொல்லிக்கிறது. நான் ஆண்டவருக்கு ரொம்ப பயந்து, இதெல்லாம் நம்பே சொல்லிக்கிறது. நீங்கள் சொல்ல வேணான்னு சொல்லலை, சொல்லிங்க. இங்கே பாருங்கள் வசனத்தை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் என்று சாட்சி யார் கொடுக்குறான்? கர்த்தர் கொடுக்குற சாட்சி தாங்க பெரிய சாட்சி. உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? அவன் எப்படிப்பட்டவனா? யோபு எப்படி என்னது? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆண்டவருக்கு பயப்படுறவன் என்று சொன்னால் பொல்லாப்பை கண்டு விலகணும், உத்தமமாக நடக்கணும். சரிங்க, இந்த யோபு என்ன செய்தார் என்றதை ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன்.
உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்களா? யோபு பயந்து நடந்தார் என்பதற்கு ஒரு சம்பவத்தை அதே முதல் அதிகாரத்தில் 5வது வசனத்தை பாருங்க. 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, என் பிள்ளைகள், என் பையன், என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லெக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். என்ன செய்வாரு? அங்க கவனிங்க. யோபு ஒருவேளை எங்கள் பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ, அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள், நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தர் மேலே பயம் உள்ளவர்கள், தன்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் சொல்கிறேன். அவங்க யோபு அவங்க பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் அவனுக்கு. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகவலையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் செய்து வருவான். என்னது? தன் பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்துகிறதை பார்க்குறோம். அவங்க செய்தாங்களா இல்லைன்றது தெரியாது. புரியுதா? அப்போ அவன் உள்ளத்தில் என்ன சொல்ல வருகிறது? அப்போ ஆண்டவர் மீது உள்ள பயம். ஒருவேளை ஆண்டவர் என் பிள்ளைகளை ஏதாவது பண்ணிட்டாருன்னா, செய்துட்டாருன்னா, தண்டிக்கப்பட்டுட்டா, அதுதாங்க உள்ள விஷயம். அவங்க என்ன செய்தாருன்றது எனக்கு தெரியாது. செய்தாங்களோ செய்யலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஒருவேளை அங்கே அந்த வார்த்தையை பாருங்கள், ஒருவேளை செய்திருந்தால் அப்படி தான் இருக்குது. இருக்கா இல்லைங்களா? ஒருவேளை செய்திருந்தா. இன்றைக்கி எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் இங்கே இருக்கீங்க. சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகளாக நீங்கள் இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் நிறைய பேருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. ஒரு சிலர் குடும்பத்தில் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சிலருடைய குடும்பத்தில் பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. இதை குறித்த ஒரு கவலை, இதை குறித்த ஒரு கரிசனை, இதை குறித்த ஒரு பயம் உங்களுக்கு இருக்குதா? இருக்கட்டும். இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்தீங்க, என்ன செய்திருக்கீங்க? அதுக்காக நிறைய பேர் தன்னோட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறதுல ரொம்ப முன்னிலையில் இருக்கிறாங்க. அதில் யாரையும் குறைச்சி மதிக்க முடியாது. உங்களை தட்டிக்க யாருமே கிடையாது. அந்த பிள்ளை எப்படி என்ன செய்தாலும் எக்கெட்டு போனாலும் பிள்ளை நல்லா இருக்கும். கவனிங்க, அது எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குதுங்க. அவங்க குடிச்சு வெறிச்சு அடி பண்ணி கலாட்டா பண்ணி என்ன தான் பண்ணினாலும் அந்த பெற்ற உள்ள இருக்குது பாருங்கள். அது தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், எந்த பெற்றாராக இருந்தாலும் சரிங்க, அவன் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு ரவுடியாக இருந்தாலும் சரிங்க, அவன் உள் மனசு என்ன எதிர்பார்க்குது? அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குது. இப்படிலாம் இருந்துட்டு இவன் வாழ்வானா இருப்பானான்னு யாரும் சொல்கிறதும் இல்லை, நினைக்கிறதும் கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. எல்லாருக்கும் எண்ணம் என்னவாக இருக்குது? நல்லா இருக்கும். நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது நல்லாவே இருக்கட்டும். நீங்கள் உங்களுடைய நினைப்பை மாற்றிக்க சொல்லலை. ஆனால் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க? நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டா நடந்துருமா? அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ யோபு பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் யோபு குறித்து அங்கே சாட்சி கொடுக்குறாரு. என்ன? அவன் ஆண்டவருக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து தான் இந்த காரியத்தை செய்கிறான். ஒரு வேலை செஞ்சுருப்பாங்களோ என்ற ஒரு பயத்தோடு அங்கே செய்கிறதை நான் பார்க்குறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக சரிங்க இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இவன் என்ன செய்தான்? யோபு என்ன செய்தான்? அவருடைய இலக்கங்களின்படியே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். நான் உங்களுக்கு சொல்லித்தருது, நான் உங்களுக்கு சொல்கிறத கவனிங்க. இப்போ ஆடு பலி கொடுக்குறதா, மாடு பலி கொடுக்குறதா, இல்லை கோழியை பலி கொடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை கொடுக்குறதோ கொடுக்காமல் இருக்கிறதோ அது வேறு விஷயம். அந்த ஒரு காரியத்தை இப்போ நான் சொல்ல வரல.
ஆண்டவருக்கு உகந்த பலியாகிய ஸ்தோத்திர பலியை ஏன் நீங்கள் செலுத்தக்கூடாது? அது உங்களால் முடியுமே. இதெல்லாம் அவங்க பலி செலுத்துன்னு எழுதியிருக்குதுங்க. ஏன் உங்களுடைய ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளுக்காக, மனம் திரும்பாத அல்லது பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிற, பாவ வழியில் சென்று கொண்டிருக்கிற, கீழ்ப்படியாமல் இருக்கின்ற, முரட்டாட்டம் உள்ள இந்த பிள்ளைகளுக்காக அவருடைய இலக்கங்களின்படியே நீங்கள் ஏன் நாள்தோறும் பலி செலுத்தக்கூடாது? நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நல்லது. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? யோபு போல் என்ன செய்யணும்? அது யோபு செய்திருக்காரு. நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தலாங்க. நான் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் 4 பிள்ளைகள் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்க. ஒரு உதாரண பேச்சுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்ம இப்போ எல்லாருமே இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. நல்லா இருக்குது, நல்ல விஷயந்தான். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஏன் ஒரு பிள்ளைக்கு 1000 வீதம்? ஒரு பிள்ளைக்கு 1000, 4 பிள்ளைக்கு 4000. பணத்தை கொடுக்க சொல்லிங்க அப்படி பார்க்குறாங்க. என்னமோ 6000 ஒன்றுன்னு ஆன்னு. ஏன் உனக்கு காசு பணத்தை கொடுக்க சொல்லலை? ஏன் ஒரு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லக்கூடாது? இதில் என்னங்க, இதுக்கு எவ்வளோ செலவாயிடும்? எவ்வளோ செலவாயிடும்? ஒரு 1000 ரூபாய் செலவாகுமா? ₹1 கூட செலவு கிடையாது. ஆனால் நீங்கள் நேரத்தை தான் செலவு பண்ணணும். நேரத்தை செலவு பண்ணணும். அதுக்கு தவணை முடியல, காசு பணத்தை கூட கொடுத்துடலாம். எவ்வளோ கேட்குறீங்க? 1000 ரூபா வேணுமா, 2000 வேணுமா? கொடுத்துன்னு நாங்கள் காரியம் முடிஞ்சிடணும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் குறுக்கு வழியை தேடி இன்றைக்கி மந்திரவாதியை தேடி போகிறாங்க. 10,000 செலவானாலும் பரவாயில்லைங்க, என் பிரச்சனை சரியாயிடும். ஒன்றும் நடக்காது. உன் நேரத்தை செலவு பண்ணி முழங்கால் படிக்கிட்டு உன் பிள்ளைக்கு இத்தனை ஸ்தோத்திர பலி நீங்கள் ஒரு கரங்க வச்சிங்க, தினமும் செலுத்துங்க, யோபுவை போல. ஏன்? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பது உண்மையானால் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பார். யோபு சொன்னது போலவே, இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் பயப்படுறீங்களா? யோசித்து பாருங்கள். இந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இதுவரைக்கும் தெரியல. ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி, அங்கே யோபு குறித்து கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார், இவன் தேவனுக்கு பயப்படுறவன். இங்கே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. என்னது? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. அப்படியா இருக்கு? இப்பொழுது தான். அப்போ நேற்று வரைக்கும், முந்தா நாள் வரைக்கும் யோசித்து பாருங்க. அப்போ எப்பொழுது அறிந்துக்கிட்டார் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே ஒரு சம்பவம், உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆண்டவர் சொல்கிறதை பார்க்குறோம். 22ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில், அங்கே கடைசி வரி, நம்ம நேரம் கடந்து போகிறதுனால நான் சொல்கிறேன். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு அவனை தகன பலியாக பலியிடு. போதுமா? இங்கே இருக்கு பாருங்க வசனம். என்ன, 100 வருஷம் கழித்து ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு தவமாக இருந்து பெற்ற பிள்ளை அது. கர்த்தர் சொல்கிறாரு, அவனை பலியிடுன்றார். அப்படி சொல்கிறார். அங்கே எழுதியிருக்குது, அவனை நீ பலியிடணும். ஆபிரகாம் என்ன செய்தான்? சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி அவனை தரன்னு இழுத்துட்டு போய் அவனை கையும் காலையும் கட்டி, என்னது, அந்த விறகு மேலே கடத்தி சொன்ன வார்த்தை கரெக்டாக கச்சிதமாக செய்யறதுக்கு நிற்கிறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத, நிறுத்துன்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. இப்போதான் நான் உன்னை எனக்கு பயப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யோபை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். யோபு என்ன செய்தார்? கர்த்தருக்கு பயந்ததுனால
தன் பிள்ளைகளுக்காக, நல்ல கவனிங்க, தன் பிள்ளைகளுக்காக தகன பலி, சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? அதெல்லாம் தாண்டி என்ன செய்கிறான்? பிள்ளையே பலி கொடுக்குறாங்க. அடா எங்கே போய் சொல்கிறது இதை? அவன் பிள்ளைக்காக பலியிட்டான் யோபு, தன் பிள்ளையே பலியிட வந்துட்டான் யோபு, இதை ஆபிரகாம். அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என்னது? நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிஞ்சிக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டு காரியத்தில் ஒருத்தவங்க பிள்ளைக்காக பலி செலுத்தினதாக பார்த்தோம், ஒருத்தவங்க பிள்ளையே பலி செலுத்தி ஆண்டவர்கிட்ட சாட்சியாக நல்ல பேரை வாங்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாம் அலறாங்க. இப்போ யோபுக்கு 10 பிள்ளைங்க இருந்துச்சுங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அவனுக்கு 10 பிள்ளை இருந்துச்சு. ஆனால் யோபுட்டு கர்த்தர் கேட்கல, அது வேற விஷயம். நிறைய விஷயங்கள் நம்ம ஆராய வேண்டியிருக்குங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்குறாரு, உன் பிள்ளைய பலியாக செலுத்து அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்டே சொல்கிறாரு. சொன்னதை அவன் செய்கிறதை நான் பார்க்குறோம். இருந்தது எத்தனை? ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணுங்க. என்னங்க இது கொடுமையாக இருக்குல்ல இது. யோபுட்டு கேட்டிருந்தா கூட என்ன செஞ்சுருக்கலாம்? அவன் ஒரு தசம்பாகமாக கொடுத்துருப்பான். 10 பிள்ளையில் 10ல் 1. இப்படி யோசித்து பார்க்குறேன். 1 கொடுத்துட்டு ஆண்டவர் கேட்குறாரு, அவன் கொடுக்கவும் வந்துட்டான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. இது அப்படியே இருக்கட்டுங்க. நீங்கள் நினைக்கலாம், பரவாயில்லையே, இல்லை யார் ரொம்ப பெரிய ஆளாக தெரியுது நமக்கு. இப்போ இந்த யோபையும் ஆபிரகாமை பார்க்கல, பரவாயில்ல, 10 பிள்ளை இருந்தாலும் அந்த யோபு என்ன செய்யலை? பிள்ளையை கொடுக்கல. ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார்? சொன்ன உடனே. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ யோபு கேட்டேன்னு வச்சுங்க, அவர் என்ன சொல்லுவார்? இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது, கேட்டுருந்தா நானும் கொடுத்துருப்பேன். ஏன்னா அங்கே கேட்கல. எங்கே யோபுட்ட ஆண்டவர் உன் பிள்ளைய பலின்னு கேட்டார்? இல்லை, இவனாவே பலி செலுத்தினது தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ நம்ம ஆபிரகாமை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். வரீங்க, இப்போ திருப்பி நான் இது மாறி இந்த காட்சி மாறுது வருங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லீடிங்கில் இருப்பாங்க, டப்புன்னு தலைகீழ மாறும். அந்த மாதிரி இப்போ ஆபிரகாமுடைய நிலைமையை பார்க்கும்போது, ஆமாம் இல்லை, ஆபிரகாம் இப்படிலாம் நினைக்கிறோம். திரும்ப நான் யோபுக்கிட்ட வரேன். யோபு தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்தலை தான், பிள்ளைக்காக பலி செலுத்தணும், ஆனால் பிள்ளை பலி செலுத்தலை. ஆனால் அந்த சம்பவத்தை நீங்கள் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் எத்தனை பேர் செத்தாங்க? எத்தனை பேருங்க? 10 பிள்ளைங்க இறந்துட்டாங்க ஒரே நாளில். தாங்க முடியுமா? ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே இடத்துல 10 பிள்ளைகளும் செத்துட்டாங்க. இப்போ பாருங்க, ஆபிரகாம்கிட்ட வாங்க. ஆபிரகாம் என்னாச்சு? அவன் பலி செலுத்த போனான். என்ன, கத்தியை எடுத்தது உண்மை, கட்டை மேலே கடத்தினது உண்மை, ஓங்கினது உண்மை, எல்லாம் கரெக்டாக தான் செய்யதை பார்த்தான். அவனை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் ஆண்டவர் தடுத்து நிறுத்தி என்ன செஞ்சிட்டாரு? அம்பிள்ளை உயிரோட காப்பாற்றிட்டாரு. ஆனால் யோபுன்னு காரியத்தை இப்போ என்ன சொல்கிறீங்க? 10 கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்? இப்போ பரிதாபமாக உட்காந்துருக்கிறான். அவன் நிலைமையை நினச்சி பாருங்க. இல்லை, ஒரு நேரம் நினைக்கும் போது ஆபிரகாமை நம்ம பெருசாக நினைக்க வேண்டியா இருக்குது. அடுத்த நம்பர் என்ன பார்க்கும்போது அப்புறம் அதை விட இவர் தான் பரவாயில்ல நம்ம நினைக்க வேண்டியா இருக்குது. அப்படித்தானே நம்ம நினைக்க தோன்றுகிறது. யோசித்து பாருங்கள். அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள், நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இதை எதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க போகிறீங்க? ஐயோ, ரெண்டுமே ஆபத்து இல்லை. உங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு சோதனை வைத்தாக்கா நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? ஆபிரகாமா யோபுவா? ஐயோ, ரெண்டுமே வேணாங்க, அந்த மாதிரிலாம் வேணாங்க, இப்படிப்பட்ட சோதனைலாம் வேணாங்க. அதை எதிர்கொள்வதற்கு தாங்குவதற்கு வேண்டிய ஒரு மனத்திராணி சக்தி எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது போன்ற சோதனைகள்லாம் உங்களுக்கு வராது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அறிந்து நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டியது அவசியத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் தான் நான் சொல்ல வரேன். புரியுதா? இப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாங்களே, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்களே, ஆண்டவருக்கு பயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்களே, நீங்கள் உங்கள் ஆண்டவர் மேலே உள்ள பக்தியையும் பயத்தையும் நீங்கள் என்ன வெளிப்படுத்தி என்ன செய்திருக்கீங்க, என்ன ஸ்டெப்பு எடுத்திருக்கீங்க, எதை எப்படி அதை வெளிப்படுத்தியிருக்கீங்கன்றது தான் கேள்வி. இப்போ சொல்லுங்கள். இப்போ கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும்னா, ஆண்டவர் ஆபிரகாம் மேலே பிரியமாக இருந்தார், யோபு மேலே பிரியமாக இருக்கிறதா காரணம் இருக்குது. அவங்கெல்லாம் ஆண்டவருக்காக அப்படி வாழ்ந்துருக்கிறாங்கய்யா. நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறப்ப யோசித்து பாருங்கள்.
நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், லெகுவான காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். நான் என்ன இப்போ சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்குதோ ஒரு பிள்ளைக்கு 1000 ஸ்தோத்திர பலி சொல்கிறேன். 2 பிள்ளை இருந்துனாக்கா 2000, 3ன்னா 3000. ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு நேரத்தை வச்சிங்க. இந்த பிள்ளைக்காக என்ன பண்ண போகிறேன், காலையில் 6லேருந்து 7 வரைக்கும் இல்லை, அது எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த 1000 சொல்கிறதுக்கு சொல்லி முடிச்சிருங்க. திரும்ப அடுத்த பிள்ளைக்காக கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆரம்பிங்க. ஐயோ தொடர்ந்து இருந்தால் வீட்டில் வேலையெல்லாம் என்னங்க ஆகுறது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாது. உங்கள் பிள்ளைகளுக்காக இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக அழாதீங்க, நீங்கள் உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக அழுன்ற. இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைக்காக ரொம்ப பரிதாபப்படுறாங்க, அழகிறாங்க, கவலைப்படுறாங்க, ஆதங்கப்படுறாங்க. நல்ல விஷயந்தான், அது நம்முடைய பாச உணர்வை காட்டுகிறது. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னான், பிள்ளைகளுடைய காரியங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னான், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். நான் 2 இடத்துலையும் நான் சொன்னேன், பிள்ளைகள் ஏதாவது செய்திருப்பான் என்று சொல்லி யோபு பலியிடுறதை பார்க்குறோம். ஆபிரகாம் பிள்ளையே பலியிட்டான். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்படி நாம் நம்முடைய பயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் மேலே உள்ள பயத்தை வெளிப்படுத்துகிற வெளிப்பாடாக நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு பயபக்தியை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களா? அப்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அடுத்தது, வேதத்தில் ஆண்டவருக்கு பயந்தவர்களை நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா? பயந்தவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததையும். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 42:18. மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். போதும். அதாவது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவரால் சாட்சி பெற்ற 2 பேரை நான் சொன்னேன். இன்னொருத்தர் இருக்கிறார், அப்புறம் சொல்கிறேன். இங்கு தேவனுக்கு பயப்படுகிற என்று தனக்குத்தானே இங்கே சாட்சி சொல்லுகிற ஒரு நபரை பார்க்கிறோம். அந்த 2 பேருமே ஆண்டவரால் சாட்சி பெற்றவன், ஆபிரகாமும் யோபும். இந்த யோசேப்பு ஆண்டவராலையும் சாட்சி பெற முடியும், இருந்தாலும் அப்படி ஒரு வசனங்கள் அங்கே இல்லை. ஆனால் உண்மையாகவே யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்து நடந்தான் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அப்படி பயந்து நடந்ததுனால அவன் பொல்லாப்புக்கு விலகி இருந்தால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு பாவத்தை விட்டு விலகி போன சம்பவங்கள்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அதை பற்றி இப்போ நான் பேச வரலை. எனவே தேவன் என்ன செய்தார்? யோசேப்பை அந்த தேசத்திலே என்ன செய்தார்? எகிப்து தேசத்திலே ஒரு உயர்ந்த பதவியிலே, அவர் உன்னதங்களிலே அவனை உட்கார செய்து கர்த்தர் உயர்த்துகிறதை நாம் பார்க்குறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று வசனம் இருக்கிறது. அதுபோல் நீங்கள் பயந்து நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பயந்து இருந்ததுனால அந்த நாட்டுக்கே தேசத்துக்கே தலைவனாக உயர்த்தியிருப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்கு ஒரு தேவ மனுஷனை பார்க்கிறோம். அது யார் என்று சொன்னால் கொர்நேலியு என்கிற மனுஷன். அவனை பற்றிய அங்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனான்? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து
எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அவன் யார்? அவன் கொர்நேலியு. அவன் எப்படி இருக்கிறான்? தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். இங்கே ஒரு சாட்சியை பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான் என்று சொல்லப்படுவதற்கான காரணங்களையும் நாம் பார்க்கணும். தேவனுக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார்கள்? நான் 2 பேரை சொன்னேன், ஆபிரகாமையும் சொன்னேன், யோபுவையும் சொன்னேன், யோசேப்பையும் சொன்னேன். தேவன் மீது பயம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னேன், பலி செலுத்துவார்கள் என்று சொன்னேன். இங்கே நான் பார்க்குறோம், இங்கே கொர்நேலியை கட்டி பார்க்கும்போது இவன் யார்? முதலாவது அவன் யார் தெரியுமா உங்களுக்கு? அந்த நாட்களிலேயே அந்த பட்டாளத்துக்கு என்னது பட்டாளம்னு உங்களுக்கு தெரியும், இராணுவம் இல்லையா? பட்டாளத்திலே 100க்கு அதிபதி, அப்போவே பெரிய ஒரு தளபதி, கேப்டன் அவனாக இருந்தான். ஒரு பேர் பெற்ற ஒரு மனுஷன், ஒரு புகழ் பெற்ற ஒரு மனுஷன், இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்திலே இருக்கிற மதிப்புக்குரிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான் என்று தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு சாதாரண நாடோடி அல்ல, அவன் ஒரு பெரிய உத்தியோகத்தில், ஒரு பொறுப்பில், நாட்டிலே ஒரு உயர்ந்த இராணுவ அதிகாரியாக பணிபுரிந்தவன் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அவன் எப்படி இருந்தானா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பயந்தவர்கள் எப்படி இருப்பார் என்பதை இதே வசனத்தில் பார்க்கிறோம். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று நான் உங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் நீண்ட காலமாக, நீண்ட வருஷமாக, பல வருடங்களாக ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருந்து இதோட 22 வருஷங்கள் ஆகிறது. 28 வருஷமாக நான் இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். 32 வருஷமாக நான் இந்த சபையில் விசுவாசியாக இருக்கிறேன். நான் ஆதி காலத்திலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று பலர் பல விதமான வருஷங்களை கணக்கிட்டு சொல்லி கொண்டிருக்கலாம். நல்லது, நல்லது. நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டுங்க, தப்பு இல்லை. 30 இருக்கட்டும், 40 இருக்கட்டும், 10 வருஷமாக இருக்கட்டும், 5 வருஷமாக இருக்கட்டும், அது பெருசாக இல்லை. ஆனால் நிறைய பேர் நம்ம அப்படி சொல்லிக்கிறதுல தான் ஆசைப்படுறாங்க, அதில் பெருமைப்படுறாங்க. நான் இருந்து 22 வருஷமாக தெரியுமா, இதோடு 28 வருஷமாக என்று சொல்லி பெருமிதம் கொள்கிறார்கள். நான் அதை தடுக்கவில்லை. சந்தோஷமான விஷயம் தானே, இத்தனை வருஷமாக இருக்கிறது பெரிய பாக்கியம். நான் உங்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், கவனிங்க, இத்தனை வருஷமாக இந்த சபைக்கிலே விசுவாசியாக இருந்து கொண்டு இருக்கிற நீங்கள், இத்தனை வருஷமாக தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு, இந்த சபைக்கு தொடர்ந்து விடாமல் வந்து கொண்டு இருக்கிற நீங்கள், உங்கள் வீட்டார் அனைவரோடும், நான் சொல்லுவது இங்கே இருக்கிற பெற்றோர்களை குறித்து நான் பேசுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள், கவனிங்க, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா. உங்கள் வீட்டார் அனைவரோடும் கூட நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் தான், பயந்ததனால தான் வர்றீங்க, வந்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நிலைச்சிருக்கீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ நீங்கள் தேவனுக்கு பயந்து இருப்பதனால உங்கள் வீட்டார் அனைவரோடும் கூட ஆலயத்துக்கு வரீங்களா? உங்கள் வீட்டார் அனைவரும் வருகிறார்களா? உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அழைச்சிட்டு வரீங்களா? அதை குறித்த ஒரு கவலை, கரிசனை, பாரம், அக்கறை, ஒரு வேதனை, ஒரு வருத்தம் உங்கள் மனதிலே இருக்கிறதா என்று சொன்னால், கவனிங்க, சிலரை கேட்டால் கையை விரிப்பாங்க. என்னங்க வரலேன்னு? என்ன பண்ணுறதுங்க, நான் கிளம்பும்போது அது வரைக்கும் வீட்டில் இருந்தாங்க, கரெக்டாக நான் கிளம்புறான்னு சொன்னேன், திரும்பி பார்த்தா ஆளுக்கான எங்கே போனேன்னு தெரியுங்க, நேரம் ஆகிடுச்சிங்க, எனக்கு சபைக்கு போகிற நேரம் ஆகிடுச்சு, அப்புறம் நீங்கள் இப்போ லேட்டாக வந்துட்டு நீங்கள் வர ஆராதனை சொல்லிகிட்டு இருப்பீங்களா, சரி நம்மளாவது போவோம்னு நான் வந்துட்டேங்க. சில பேருடைய ஸ்டேட்மெண்ட், சில பேருடைய காரியங்கள் எது. சிலர் என்ன சொல்லுவார்கள், அவெல்லாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது, நான் சொல்லி தாங்க பார்க்குறேன், சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கிறேன், கூப்பிட்டு தாங்க பார்க்குறேன். தேவனுக்கு பயந்தவர்கள், தேவன் மீது பயம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையை பாருங்கள், என்ன செய்தான் போட்டிருக்குது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான். உங்களுக்கு அந்த பயம் இருக்குதுங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சில பாருங்க இருக்குதா பயம்? அது என்னத்த சொல்கிறது, கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேங்க, கேட்கவே மாட்டுறாங்க. அவன் எனக்கு தாங்க பயமாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் பயம் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு பயம் இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் பயம் இருக்குது தான். அப்போ அந்த பயம் உள்ள நீங்கள் என்ன செய்யணும்? கொர்நேலியை போல
வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்து ஆராதனை கொண்டு வரும்படி நம்ம பிரயாசம் எடுக்கணும். நான் திருப்பி நம்ம சொன்னதை தானே திருப்பி சொல்லிட்டு வரேன். வரலையே தான் முன்னாடியே சொல்லிட்டேன். யோபு என்ன செய்தான் தன் பிள்ளைகளுக்காக? பலி செலுத்து. ஆண்டவரே, என் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரலையே, வரமாட்டுறாங்களே. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறவர்களாக இருக்கிறீங்க என்பதை அடையாளமாக காட்டணும்னு சொன்னால் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அது இந்த மதில் மேலே பூனை மாரிங்க. இவங்க எப்படியாவது நம்ம சபைக்கு வந்தால் போதுன்னுட்டு, தம்பி வீட்டை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், கொல்லை கதவை சாத்தி தாப்பா போட்டுக்க, நான் பூனை நீங்கன்னு வந்துட போகுது, நான் போய் வர்றதுக்கு நேரம் ஆகும், பத்திரமா இரு, நீ அங்கங்கே ஓடிக்கிடி விளையாடாத, வெளியில் போகிறதா இருந்தால் கதவை பூட்டிட்டு போ. என்ன? ஓஹோ, இது என்னது? இன்னும் நான் நிறைய சொல்லலை. நான் வெயில் வந்த உடனே மாட்டை பிடிச்சி உள்ளே கட்டு, வெயில் அதிகமானதும் வெயிலில் மாடு தாகமாக இருக்கும், தண்ணி வச்சிரு. என்ன? அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு வந்துடுறது. அப்போ இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, என்ன அவன் வர்றதுக்காக துடிச்சிட்டு நிற்கிறான், சரி இதையாவது பார்த்துக்கிட்டோம். எதை? வீட்டில் உள்ள காரியத்தை. வீட்டுக்கு காவல், வீட்டினுடைய உடைமைகளுக்கு காவலாக எதாவது இருந்துட்டு போட்டிருப்போம் என்று அதை குறித்த ஒரு கவலை இல்லை என்று நான் சொல்ல வருகிறேன். இப்படி ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க, எங்கெங்க அதில் கூப்பிட்டா சபைக்கு வரப்போகுது, அதையாவது செஞ்சுட்டு கிடக்கட்டுங்க, நான் வேலை வச்சுட்டு தாங்க வந்திருக்கிறேன், வரத்துக்குள்ளே மாவுலாம் அரைச்சி வச்சிடணும், நீ இதெல்லாம் முடிச்சு வச்சிடணும், அதெல்லாம் செஞ்சு வச்சிடும், அதை செஞ்சு இதை செஞ்சிடன்னு செஞ்சு வச்சிடும். செய்தோ இல்லையோ சிலருடைய சிந்தைகளை நான் சொல்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, உன் பிள்ளைகள் நன்றாக இருக்கணுமா, நீ பிரயாசப்படணும். என்ன பிரயாசப்பட சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், தேவ பக்தி உள்ளவனாகிய கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்துருந்தேன். நீங்கள் மட்டும் பயந்துருந்தால் போதாது. நான் பயப்படுறேங்க, நான் பயந்துருக்கிறேங்க, எனக்கு அந்த பயம் இருக்குதுங்க. நல்லது. உங்களுடைய தெய்வ பயத்தினால உங்கள் பிள்ளைகள் காக்கப்பட முடியாது, பாதுகாக்கப்பட முடியாது. நான் சொல்கிறேன், அந்த பயத்தோடு கூட என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளர வழி நடத்தணும். நிறைய குடும்பங்களில் நான் கேட்டுக்கொண்டிருப்பது அதுதான். என்னது? குடும்ப ஜபம் பண்ணுங்கன்னா ஓடிடுறாங்க, கூப்பிட்டா ஓடிடுறாங்க, வந்து உட்கார மாட்டாங்க, ஏதோ நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒரு ஜபம் பண்ணிக்கிறோங்க. தவறு. இப்படி தான் நிறைய இடத்துல நடக்குது. வீட்டில் எத்தனை பேர் யாராக இருந்தாலும் சரி, ஒன்றாக உட்கார்ந்து ஒரு குடும்ப ஜபம் நடத்துகிறேன். இது நான் என்ன சொல்ல வருகிறேன், இதெல்லாம் ஒரு புதிய விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் எத்தனை பேர் அதை நிறைவேற்றி இருக்கீங்கன்றது தான் இப்போ தெரியல. இப்போ நான் கை தூக்க சொன்னால் நிறைய பேர் கஷ்டமாகி போயிடும். இப்போ ஏன்னா யாரெல்லாம் செய்கிறாங்களோ சந்தோஷமாக கை தூக்கிடுவாங்க. இப்போ மற்றவங்களுக்கு தான் சங்கடமாக போடும். இப்போ அதனால தான் நான் கை தூக்க சொல்லலை. இப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்ம குடும்பமாக இருக்கிற நீங்கள், குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக வருந்துகிற நீங்கள், அதுக்காக கவலைப்படுகிற நீங்கள், அந்த பிள்ளைகள் நடத்துவதற்காக என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் என்றது தான் கேள்வி. வரமாட்டுறாங்களே, கேட்க மாட்டுறாங்களே, கீழ்ப்படிய மாட்டுறாங்களே என்று நீங்கள் சொல்லக்கூடும். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை ஆண்டவருக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், திருப்பி சொல்கிறேன், நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன் என்பதை நீங்கள் சொல்லிக்கிறது இல்லை, அதை காட்டணும். எப்படி காட்டுறது? எதில் காட்டணும்? இதுதான் இந்த வசனத்தின்படி, அந்த வசனத்தை நம்ம செயல்படுத்தும்படி நம்ம முயற்சி எடுக்கிறத கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் கிருபை தருவார், கர்த்தர் உதவி செய்வார். செய்கிறீங்களா? அல்லது செய்ய முதல்ல எத்தனை பண்ணுறீங்களா? சரிங்க, திருப்பி சொல்கிறேன், அப்படி இல்லைங்க என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்? பலி செலுத்துங்க. யோபு என்ன செய்தார்? தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினார். அதை செய்யுங்க, பலி செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்கள் மனசில், இருதயத்தில் உண்மையாக இருக்குன்னா இதை நீங்கள் செயல்படுத்தணும். இன்றைக்கே இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்காகத்தான். நம்ம அவங்க மேலே சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம 1000 காரணம் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற காரணங்கள் உண்மையாக இருக்கலாம், நியாயமாக கூட இருக்கலாம்.
நான் என்ன செய்தேன்னு சொல்லி. நான் திருப்பியும் கேட்குறேன், ஏன் நீங்கள் இதை செய்யக்கூடாது? இது ஏன் செய்யக்கூடாது? இதையும் செய்ய மாட்டேன், ஆனால் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னா எப்படிங்க அது? நீங்கள் எதையாவது செய்யணும்ல, ஏதாவது நம்ம செய்யணுமே. என்ன செய்கிறது? நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபம் பண்ணலாமே, ஸ்தோத்திரம் பண்ணலாமே, ஸ்தோத்திர பலி செலுத்தலாமே, இதுவும் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றவார். அவர் என்ன செய்வார்? ஒன்று, அப்போ என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால் முடியலையே, அப்போ என்னாலையும் ஒன்றும் முடியாதுன்றவார். நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த தேவனுக்கு பயப்படுகிற இந்த கொர்நேலியு என்ன செய்தான்? முதலாவது நான் பார்த்தோம், குடும்பத்தார் அனைவரோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். திரும்ப 2வது வசனம் திரும்ப படிங்க. அடுத்தது, தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஜெபம் பண்றீங்களா? எப்போ ஜெபம் பண்ணுறீங்க? சிலரை கேட்டால் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? எப்போ ஜெபம் பண்ணுறீங்க? எப்போவாது நேரம் கிடைக்கும் பொழுது, நேரம் இருந்தால், நேரம் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணுறாங்களா? உனக்கு தெய்வ பயம் இல்லை. இங்கே தேவனுக்கு பயப்படுகிறவளாக இருந்தா, இங்கே என்ன எழுதியிருக்குது? எப்பொழுதும் எப்பொழுதும். ஐயோ, அப்போ குளிக்கவே கூட கூடாதா? சாப்பிடக்கூட கூடாதா? தூங்கக்கூட கூடாதா? இப்படியெல்லாம் ரொம்ப ஓவராக பேசக்கூடாது. புரியுதுங்களா? எப்பொழுதும் என்று சொன்னால் நம்முடைய சொந்த கடமைகள் வேலைகளை போக மீதி இருக்கிற நேரம் எல்லாம் இதுக்கு கணக்கே கிடையாது. இன்றைக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு தான் நேரம் பார்க்குறாங்க கணக்கு. சில பேர் ஜெபம் தொடங்கும் போதே சிலர் சீக்கிரம் முடிச்சிருங்க, இங்கே பாருங்க, சீக்கிரம் முடிங்க, சுருக்கமாக முடிங்க. பார்த்துட்டீங்களா? இப்போ நிறைய பேர் இந்த ஃபோனில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் அதை ஒரு நாள் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அந்த ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும் போதே எப்படி நடக்கும் அது உங்களுக்கு தெரியாமல் வரணும். தெரிஞ்சு வந்தால் நீங்கள் நல்லா அழகாக ஜெபம் பண்ணிடுவீங்க. இருக்கட்டும், ஒரு நாள் இருக்குது, கவனிங்க. அப்போ தெரியும். இதில் ஒரு சிலர் நல்லா வாஞ்சியாக ஜெபிக்கிறார்கள். ஒரு சிலர் சீக்கிரமாக முடியுமா, நேரம் ஆகுது, அங்கே குழம்பு வேறு கொதிச்சிட்டு இருக்கு, நீ சுருக்கமாக முடி. இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது தாங்க அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ தான் மற்ற காரியங்களோட முக்கியத்துவம் அப்போ தான் தெரியுது. இப்போ நல்லா நான் கவனிச்சுட்டேங்க, எங்கே பார்த்தாலும் நானும் பார்க்குறேன், இந்த ஜெபம் பண்ணும்போது தான் மற்ற காரியங்களை கொண்டாந்து போடுறாங்க. அது வரைக்கும் உட்காந்து மணிக்கணக்காக பேசுனா கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாமாண்ணா, கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுறீங்களா, சுருக்கமாக முடிச்சிடுறீங்களா? என்ன இது மாஞ்ச இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குதுங்க. நான் பார்க்குற பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. சில பேர்லாம் யார் விசுவாசி தான், ரொம்ப கிராண்டாக நடத்துவாங்க, கொள்வாங்க. நம்மளை ஜெபத்துக்கும் கூப்பிடுவாங்க. ஜெபத்துக்கு கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்களேன், எப்படி ஒரு சிரிப்போட ஒரு சுருக்கமாக ஜெபம் பண்ண. நான் என்ன 1.5 மணி நேரமாக ஜெபம் பண்ண போகிறேன். அவங்களுக்கு நோக்கம் என்ன? ஜெபம் பண்ணணும். இவர் விட்டால் இவர் பாட்டுக்கு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? என்ன அப்படி பண்ணுற ஆள் நான் கிடையாது. ஆனால் அப்படி சொல்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ உங்களோட நோக்கம், உங்களோட உள்நோக்கம் எதை காட்டுகிறது? இப்போ ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, மற்ற காரியத்துக்கெல்லாம் நேரம் இருக்குது. சீக்கிரமாக முடிச்சோன்னா காரியத்தை பார்க்கணும், மொய்யை பார்க்கணும், கவரை பார்க்கணும், அதை பார்க்கணும். கர்த்தரை பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இங்கே நான் பார்க்குறோம், கொர்நேலி என்ன செய்தான்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறான். நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாக இருக்கீங்களா? அப்போன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருக்கு பயப்படுறவங்க இருக்கீங்க தான். எப்பொழுதும் ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய ஜெப நேரம் எவ்வளோ நேரம் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். அங்கே நான் பார்க்குறோம் 3வது வருஷத்தை பாருங்கள். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே. சரி, போதும், கவனிங்க. எப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறவன் என்பதனால அவன் பகலில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பகலில் ஜெபம் பண்ணுறாரு. எத்தனை மணி இல்லது, அதுக்கெல்லாம் மணி 9ஆம் மணி நேரம் என்று அவர்கள் சொல்வார்கள். 6,
இப்போ கிட்டத்தட்ட மணி 3 அது புரியுங்களா. 6 காலையில் 6லேருந்து மதியானம் 12 வரைக்கும் 6ஆம் மணி நேரம்னு சொல்லுவாங்க. 1ஆம் மணி நேரம், 2ஆம் மணி நேரம், 3ஆவது மணி நேரம்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. நமக்கு புரியுதுங்களா. இந்த 12 மணி தாண்டினதுக்கு அப்புறம் 1, 2, 3ன்னு வருது பாருங்கள். அப்போ 6, 3, 9 வந்துடுதுங்க. பகலில் அப்படி தானே போட்டிருக்கு, ஏறக்குறைய 9ஆம் மணி நேரம். அப்போ கிட்டத்தட்ட நல்ல வெயில் நேரம், பகல் நேரத்தில் தான் நிறைய பேருக்கு உண்ட மயக்கம் தொண்டருக்கும் வரும்போது நல்லா தூங்குற நேரங்க. அது பொதுவாக பகலில் வேலை இல்லாதவங்க படுத்து உறங்கிறதுங்க. வேலை இல்லாதவங்க இலைப்பாடுற நேரம். ஒரு வேலை இல்லைனாக்கா போய் எதாவது பஸ்ஸு முடங்க தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த கொர்நேலியை என்ன செய்தார், அந்த நேரத்தில் தான் ஜெபம் பண்ணுறாரு. தேவனுக்கு பயப்படுறதில்லையே, உங்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, நீங்கள் ஓய்வாக இருக்கிற நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நிறைய பேர் வீணான காரியங்களுக்கு பொழுதுபோக்குகளை செலவு பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, தூங்கிய ஒன்றுமே இல்லை, சும்மா தூங்குறேன்னு தூங்கிட்டு இருப்பாங்க. இது பிரயோஜனப்படாது. அப்படி அவன் ஜெபித்ததுனால அங்கே யார் வந்ததாக பார்க்குறோம், தேவதூதனே அங்கே வர்றதை பார்க்குறோம். சரிங்க, நான் ஜெபத்தை பற்றி சொல்ல வருகிறேன். தேவனுக்கு பயப்படுறவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவான். பகல்லையும் ஜெபம் பண்ணுவான், மதியத்திலையும் ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவதூதன் வருகிறாரு, பேசுகிறாரு. அப்போ அப்புறம் பேதுரை குறித்து அங்கே சொல்கிறாரு, ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு உன் வீட்டில் நீ என்ன செய்ய, ஒரு ப்ரேயர் மீட்டிங், ஒரு வீட்டு கூட்டம் ஒன்று நடத்து என்று சொல்கிறாரு. உடனே கொர்நேலியை ஆள் அனுப்புகிறாரு. அங்கே பேதுரு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. பேதுருட்ட தேவதூதன் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 பேர் உன்னை தேடி வருவாங்க, அவங்க சொல்கிறதுக்கு மறுப்பு சொல்லாமல் அவங்க வீட்டுக்கு போகணுன்னு இங்கே ஆண்டவர் பேசுகிறாரு. இப்படிலாம் லிங்க் பண்ணி விடுறாரு. அதன் பொருட்டு பேதுரு என்ன செய்கிறாரு, அதன்படி வந்தவர்களோடு புறப்பட்டு கொர்நேலிய வீட்டுக்கு வருகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். அங்கே எங்கே இருக்குது பாருங்கள், 24வது வசனத்துக்கு வாங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலி தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக பேதுருவுக்காக காத்துட்டு இருக்கிறார். முதல்ல சொன்ன தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்து ஆராதிக்கிறேன்னு சொல்கிறான். இங்கே என்ன நடக்குது, அடுத்த காரியம், நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள், வருஷத்தில் ஒரே ஒரு நாள் சபையிலேருந்து 4 ஜபிக்கிறவங்களை 4 பேரை கூப்பிட்டு ஒரு ஊழியக்காரங்களை அழைச்சி ஒரு வீட்டு கூட்டம் வைங்கன்னு சொன்னால் மேலேயும் கீழையும் பார்க்குறாங்க. இங்கே நான் பார்க்குறோம், இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்குது, கொர்நேலியு தன் உறவின் உரையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் வரவழைத்துன்னு இருக்குது. இவங்களெல்லாம் செய்தி சொல்லிட்டான். மாரி பேதுருங்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்ருக்கேன், தேவ மனுஷன், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வராரு, நீங்கள்லாம் வாங்கப்பா சொல்லி அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டான். அடாடா, என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்கள். காத்திருந்தான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து அவனை பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்துரு, நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். கவனிங்க, இங்கே ஒரு பாருங்க. நான் முன்பே சொன்னேன், இந்த கொர்நேலி யார், ஒரு பட்டாளத்தில் மிலிட்ரியில் ஒரு பெரிய அதிகாரிங்க, 100க்கு அதிபதி. அங்கே இருக்கு பாருங்க, ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன். அவனுக்கு கீழே எத்தனை பேர் வேலையில் இருக்கிறான் இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. அவன் ஒரு கமெண்டர், அவன் சொன்ன எல்லாரும் சலிட் அடிக்கணும், நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு கொர்நேலியு, ஒரு பேதுரு, ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பேதுரு, இயேசுநாதர் கூட இருந்தார் என்கிற ஒரு அத்தாட்சியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இயேசுநாதருடைய சீஷர், அவ்வளோதான். இந்த பேதுரு வந்த உடனே இந்த கொர்நேலி என்ன செய்தான் இங்கே போட்டிருக்குது, அவனை எதிர்கொண்டு போய் அவன் காலில் விழுந்து வணங்குறான். இந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்க்கணும். இது எதை காட்டுகிறது என்று சொல்லும்போது கொர்நேலியுடைய தாழ்மையை காட்டுகிறது. நீங்கள் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ வீட்டுக்கு வரவங்க காலெல்லாம் விடணும்னு சொல்கிறீங்களா? இல்லை.
நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிக்கூடாது. என்ன சொல்ல வருகிறேன் நல்லா கவனிங்க. அதுக்கு அந்த பேதுருவே பதில் சொல்லுகிறதை பார்க்குறோம். இந்தப்பா எழுந்திருப்பா, எழுந்திருப்பா, நானும் ஒரு சாதாரண மனுஷன், என்னப்பா இதுமாரிலாம் காலில் விடுறேன் என்று அதை தவிர்த்து சொல்லுகிறதையும் நாம் அங்கே பார்க்குறோம். நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த 2 வாரங்களிலே நான் உங்களுக்கு சொன்னேன், எனது பிதாவானால் என் கனம் எங்கே என்று கர்த்தர் சொல்கிறாரு. அந்த சொன்ன கர்த்தரே என்ன செய்கிறாரு, கணத்தை விரும்புகிற தன்னை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்ன கர்த்தரே கனப்படுத்துகிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அதுதான் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரன் நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன். யோவான் 12:26 வாசிக்கிறோம், ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வானாகிய பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அப்போ ஊழியக்காரரை நம்ம கனப்பண்ண வேண்டியது அவசியத்தை கர்த்தரே ஒரு ஊழியக்காரரை கனப்படுத்துகிறார் என்று சொல்லும்போது எப்படிலாம் இருக்க வேண்டும் என்பதை அவசியத்தை நான் உங்களுக்கு போன வாரத்தில் எடுத்து சொன்னேன். இப்போ அதனுடைய பேசிக்கில் நம்ம அவங்க பார்க்கும் பொழுது இந்த கொர்நேலி என்கிறவர் என்ன செய்கிறான், அப்போ ஒரு ஊழியக்காரர் என்கிற ஒரு தேவ மனுஷனாக இருப்பதனால அவரை கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான், கொஞ்சம் ஓவராக என்ன செய்கிறான், கனம் பண்ணணும் தான். அவன் காலில் விழுறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், அப்படின்னா காலில் விழணுமா? விழக்கூடாது. காலில் விடுறத யாருமே விரும்புறது இல்லை. இதை சொல்லுவதனால நீங்கள் இப்படி அர்த்தம் எடுத்தக்கூடாது. இவர் இங்கே சுற்றி அங்கே சுற்றி இப்போ என்ன சொல்ல வர்றாரு, இப்போ இவர் வீட்டுக்கு வந்தால் இவரெல்லாம் இவர் காலில் விழுன்னு சொல்கிறாரா? ஏ அப்படி கிடையாது, அப்படி இல்லை. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். எப்போ பார்த்தாலும் எப்பயுமே எந்த வார்த்தை பேசினாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சந்து பொந்தி இருக்கத்தான் செய்யும். அதனால தான் நான் திட்டமாக தெளிவாக பேசுகிறேன். அப்போ என்னங்க சொல்ல வரீங்க கவனிங்க. அப்போ கனப்படுத்த வேண்டியதுடைய அவசியத்தை நான் சொல்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு வசதி உள்ளவன், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன். நீங்கள் வாசித்தீங்க அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க, வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து நான் என்ன செய்தான், அவன் ஜெபம் பண்ணான். அவ்வளோதானே? இன்னும் ஒரு காரியத்தை விட்டுட்டீங்களே. விட்டுட்டீங்க. அங்கே இருக்கு பாருங்கள், கவனிக்கலை நீங்கள். 2வது வசனத்தில் இருக்கு பாருங்கள், பயந்தவனமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். அதை விட்டுட்டீங்களே. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ எவ்வளோ பெரிய பெரிய மனுஷனாக இருந்தால், பெரிய வசதி உள்ளவனாக இருந்தால், அப்போ தர்மம் செய்யணும்னா அதுக்கு வசதி இருந்தால் தானே செய்ய முடியும். அப்போ அதையும் நம்ம அங்கே பார்க்குறோம். அவன் சாதாரண ஆளே இல்லை, உத்தியோகஸ்தன், ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவன், அவனை 4 பேர் மதிக்கிற நிலையில் இருக்கிறவன், ஒரு மரியாதைக்குரியவன். அவனை குறித்து நல்லா அழகான ஒரு முகவரி இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே பாருங்கள், 100க்கு அதிபதின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேருக்கும் அதிபதி அவன். அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்டிங் அது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஒரு பேதுருடைய காலில் போய் விழணுன்னா சாதாரண விஷயங்களா? அது அவன் உள்ளத்தில் இருக்கிற தாழ்மையை காண்பிக்கிறது, ஒரு பணிவை காட்டுகிறது. அவனுடைய செயலை நான் பாராட்டவில்லை, அவனுடைய செயலை நான் வரவேற்கவும் இல்லை, அதை நான் உறுதிப்படுத்தி உங்களை அங்கீகாரம் பண்ணுவதற்கு நான் சொல்ல வரல. புரியுதா? அப்படி கூட செய்யறதுக்கு அவன் தயாராக இருந்ததைத்தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பாருங்க, இவ்வளோ பெரியவன். ஏங்க இவன் எழுந்து நின்று வாங்கன்னு சொல்லி ஒரு சோதனை பண்ணிட்டு உட்காந்துட்டு போயிட்டே இருக்கலாமே. எவ்வளோ பெரிய அவன் ஒரு மிலிட்டரியில் இருக்கான்னா எவ்வளோ மிலிட்டரிக்காக இருந்திருப்பான், எவ்வளோ ஒரு ஸ்டவுட்டாக இருந்திருப்பான். யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்டவன் திடுத்திப்புன்னு ஓடி போய் வழியில் வந்து அவன் காலில் விழுந்து வாங்கன்னு வர வைக்கிறான்னா என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அவனுடைய தாழ்மையை காட்டுகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி எவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும் இருக்குங்க, இன்றைக்கி சும்மா 4 பேர் 4 காசு சம்பாரிச்சிட்டானாக்கா எல்லாம் பெரிய ஆளாக ஆகிடுறாங்க. இன்றைக்கி ஒரு வசதி வந்துடுறதுனாலே போதும், யாரையும் மதிக்கிறது கிடையாதுங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் இங்கே உங்களை நான் சொல்லலை, வெளியில் நடக்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி வசதிகளும் வாய்ப்புகளும் அல்லது பதவிகளும் வரும்பொழுது மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துறதோ மதிக்கிறது சிலர் கிடையாது. நான் உங்களை சொல்லலை, உங்களுக்குள்ளே அப்படி யாரும் இருக்கிறதாக நான் நினைக்கவும் இல்லை, உங்களை நான் அப்படி பார்க்கவும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு நல்ல கிருபை ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார், ஒரு தாழ்மையின் ஆவியை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சத்தியத்தை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஒருவேளை உங்களை யாராவது குழப்புவாங்க, என்ன நீ உன்னோட போஸ்டிங் என்ன, உன் வசதி என்ன, உன் அந்தஸ்து என்ன, அவருக்கு ஓடிட்டு நிற்கிறேன் ஆடிட்டு நிற்கிறேன். ஒரு ஊழியக்காரரை கனப்படுத்துகிறதை ஒரு சிலர் கொச்சைப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க, விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, பண்ணுவாங்க. நான் கேட்குறேன், இந்த கொர்நேலியை ஓடும்போது அங்கே உள்ளவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க?
சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கல. ஒருவேளை சொல்லுவாங்கன்னு நினச்சி அவன் வெட்கப்படாமல் அவன் காலிலே விடுறான்னா அவன் எந்த அளவுக்கு அவன் ஆண்டவர் மேலே ஒரு பக்தி உள்ளவனாக இருந்திருப்பான். அவனோட ப்ரிஸ்டீஜை பார்க்கல பாருங்கள், டிக்னிட்டியை பார்க்கல. இன்றைக்கு ஒரு பதவியில் வந்துட்டாலும் சரி, ஒரு அதிகாரத்தில் வந்துட்டாலும் சரி, இன்றைக்கி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு சிலர் யோசிக்கிறாங்க. ஜெபம் பண்ணால் முழங்கால் போட வேண்டியதானே, போய் வரப்பா நிற்க வேண்டியது, இப்படி நின்றுட்டுக்கிற நிற்கு முறைச்சக்கடா மாதிரி சில பேர். ஒரு ஜெபம் பண்ணணுன்னா அழகாக பணிவாக ஒரு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறது கிடையாது. எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் அதை சொல்லி கொடுக்குறதும் கிடையாது. சில பேர் அந்த பழக்கமே சில பேருக்கு வர்றது கிடையாது. அப்போ என்னென்னா இருதயத்தில் என்ன இருக்குது, இருமாப்பு இருக்குதுன்னு அர்த்தம், பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் முழங்கால் போடணுமா, ஏன் நின்று ஜெபம் பண்ணிட்டேன் என்ன, இப்படிலாம் நான் சிலர் நான் கவனிச்சிருக்கிறேன். காரணம் என்னென்னா அவங்க படிச்சிருக்கிற படிப்பு, அவங்களுடைய பதவி, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னென்ன செய்வாங்க. அவங்க அந்த பணிவு வர்றதில்லை. இங்கே பாருங்கள், கொர்நேலி எவ்வளவு பெரியவனாக இருந்தோம், என்ன செய்தான் அவன், ஒரு பதவியில் இருந்தோம், அவன் பணிந்துக்கிற பணிவை பார்க்குறோம். இது தாங்க தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினுடைய சுவாபத்தினுடைய அடையாளம். பயப்படுறவங்க எப்படி இருப்பாங்க என்பதற்காக நான் சொல்லிட்டு வர்றேன். இப்படி செய்தபோது என்ன செய்கிறாங்க, இப்போ அவனுக்கு என்ன உண்டு, அவன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரை அவன் சேவித்து வந்தாலும் அவனுடைய உள்ளத்தின் பாரம் என்னவாக இருந்தது, அவனுடைய இனத்தார், அவனுடைய ஜனத்தார், அவனுடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே அவன் வாஞ்சி இறக்கலாம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய வீட்டார், உங்களுடைய குடும்பத்தார், உங்களை அக்கம் பக்கத்தில் எதிர் வீட்டு பதர் வீட்டுக்காரங்களா ரட்சிக்கப்பட வேண்டும்னு என்னங்க ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? அதுக்கு தாங்க வீட்டு கூட்டம் வச்சு பக்கத்தில் இருக்கிற 4 பேரை வீட்டில் கூப்பிட்டு வாங்க, ஒரு வீட்டுக்கு கூட்டம்னா 4 பேர் வர போகிறாங்க, ஒரு சுவிசேஷம் சொல்ல போகிறோம், எப்படியோ இயேசு அவங்களை சந்திக்க போகிறாரு. இதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராமல் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்க, தரையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. நானும் 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், 6-7 மாதம் ஆகிட்டுது. ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு தடவை, திருப்பி சொல்கிறேன், ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு ஜப கூட்டம் வைக்கிறதுக்கு வலிக்குதுன்னா என்னங்க பண்ண முடியும்? கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? கேட்டால் அதுக்கு 1008 காரணம் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க, எனக்கு அதை செய்யணுன்னு. நான் அதையும் சொல்லி பார்த்துட்டேன், ஏன் நீ ஒன்றுமே செய்ய வேணான்னாலும் அதுவும் வேண்டாம், அப்படி இருக்க வேண்டியதுதான். நீ ஏதாவது செய்கிறீங்களா? செய்கிறேன்னு செய்யவும் இதையும் செய்ய மாட்டேறீங்க, அதையும் செய்ய மாட்டேறீங்க. அதுவும் முக்கியம். வீட்டுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஆசையெல்லாம் நல்லது தாங்க. இப்போ அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ இதையும் செய்யலை அதையும் செய்ய மாட்டேறீங்க. ஜப கூட்டமும் நடத்தலை, நீ இதேமாரி வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே தான் உட்காந்துருக்க, ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஒரு ஜப கூட்டம் வைக்கவும் கிடையாது. கர்த்தர் இப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இங்கே பார்க்குறோம், கொர்நேலி என்ன செய்தார், எல்லோரும் வரவழைச்சு காத்துட்ருக்கோம். பேதுருக்கு பார்க்குறாரு, ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அதில் 33வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்தபடியே நான் உடனே சரி உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். சரி, நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம். நீங்க வந்தது நல்லது. உங்க வாயால நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை கேட்கறதுக்கு தான் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இன்றைக்கி வீட்டு கூட்டம்னு சொன்னால் சில வீட்டில் நீங்கள் செஞ்சிட்டே இருங்க, இங்கே வடை சுட்டு போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க அடுப்படியில். சரிப்பா, நீங்கள் நடத்துங்க பாஸ்டர், நாங்கள் இதை வேலையாக இருந்துருங்க, அப்போ தான் அப்பளம் பொறிச்சிட்ருக்குறேங்க. எல்லாம் பிரயோஜனம் இல்லை. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எதற்காக வந்திருக்கிறாங்கன்னு போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு? தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஒரு வீட்டு கூட்டம்னா வீட்டில் உள்ள முதல்ல அங்கே இருக்கணுங்க. நான் நிறைய வீட்டில் பார்ப்பேன், எங்கே பாருங்க இப்போ தாங்க கடைக்கு கலர் வாங்க போயிருக்கு தம்பி, சோடா வாங்க போயிருக்குங்க. எப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துடுவான், நீங்கள் நாங்கள் நடத்திட்டே இருங்க, அதுக்குள்ளே முடியறதுக்குள்ள தம்பி வந்துடும். என்ன இது? இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எதற்கு முக்கியத்துவன்றது தெரியல. இதெல்லாம் செய்யணும் தான், அது செகண்ட். ஃபஸ்ட்டு எது? அதெல்லாம் தான் உங்களால் முடிஞ்சால் செய்யலாம், விட்டுடுங்க நான் சொல்லி பார்த்தா அதையும் கேட்க மாட்டுறாங்க. முன்னாடியே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு முதல்ல தேவ சமுத்திரம் உட்காரணும். அப்போ பார்த்து தான் போய் நல்லா அங்கே ஏதாவது கொதிச்சிட்ருக்கோம், அப்போ தான் அங்கே ஏதாவது வெந்துகிட்ருக்கோம்.
இதெல்லாம் சரியில்லை. இதனால் என்ன பிரயோஜனம்? கவனிங்க. இப்போ என்ன செய்து கூடி வந்திருக்கிறோம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கின்னு இருக்குது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதெல்லாம் வேண்டாம். இப்போ பேச தொடங்கினார் தான் போட்டிருக்குது. அவர் பேசினாருங்க, பேசுகிறாரு. அவர் பேசினார். 44 பார்க்குறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். போதும். அங்கு ஆண்டவர் கிரியை செய்கிறதை பார்க்குறோம். இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கிறது. இது யார் வீட்டில் நடந்தது? கொர்நேலி வீட்டில் நடந்தது. இந்த கொர்நேலியு யார்? தேவனுக்கு பயந்தவன். அவன் எப்படிப்பட்டவன்? தன் வீட்டார் அனைவரோடு சேர்ந்து தேவனுக்கு பயந்து தேவனை ஆராதிக்கிறது மனுஷன். சரி, நம்ம வீடு இங்கே பாருங்க, நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோம், நமக்கு என்ன இருக்குன்னா அடுத்த வீட்டுக்கு அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது? அப்படி அல்ல. கொர்நேலி என்ன செய்தான்? மற்றவர்களை குறித்த ஒரு பாரம். நான் சொல்கிறேன், உங்களுடைய இனத்தார், உங்களுடைய ஜனத்தார், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்தம், உங்களுடைய பந்தம், உங்களுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆத்ம தாகம், பாரம் உங்கள் மனசில் இருக்கிறதா? அதற்காக என்றைக்காவது நீங்கள் முயற்சி செய்தது உண்டா? பிரயாசம் எடுத்தது உண்டா? நான் சொன்னால் கேட்கலைங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒழுங்கு பண்ணி எல்லாரும் கூப்பிட்டா வரதான் செய்வாங்க. என்னங்க வீட்டில் விசேஷம் வந்துட்டு போங்க. அங்கே உட்கார வச்சு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது கர்த்தர் பேசுவார், கர்த்தர் கிரியை செய்வார். எவ்வளோ காரியம் இருக்குது தெரியுமா அந்த வீட்டு கூட்டத்தில்? நிறைய பேருக்கு தெரியலைங்க. வீட்டு கூட்டம் இருந்தாலும் சோத்து கூட்டம் தான் இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருது நிறைய பேருக்கு. நான் எத்தனையோ முறை படித்து சொல்கிறேன், கேட்க மாட்டுறாங்க. அதற்குத்தான் முதலிடம் கொடுக்குறாங்க. ஐயா, வீட்டு கூட்டம் தான் முக்கியம், சோத்து கூட்டம் முக்கியம் இல்லை. இதில் தான் மதிப்பு. இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் கொடுங்க, அது சந்தோஷம், மனசு நிறைவு, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லலை. ஆனால் தேவனுடைய நோக்கம் நிறைவேறாது. எதில்? கர்த்தருடைய வார்த்தை, வசனம் உங்கள் வீட்டில், உங்கள் வாசலில், உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும்? ஒழிக்கப்படணும். அது 4 பேர் காதில் கேட்கணும். கர்த்தர் அதில் மகிமைப்படுவார், கர்த்தர் கிரியை செய்வார். அதை கண்டு மகிழ்ந்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இதுதாங்க ரகசியம். இன்றைக்கி வீட்டு குடும்ப ஆசீர்வாதத்துக்காக இன்றைக்கி வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு பிரயாசப்படுறாங்களே தவிர என்ன பிரயாசம் இருக்குது? பாருங்கள், இந்த கொர்நேலி என்ன செய்தான்? தன் வீட்டாரோடு இருந்ததுடன் போதும்னு இருக்காமல் மற்றவர்களுக்காக, நீங்கள் பிறருக்காக, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நல்லது. அவங்க ரட்சிக்கப்படுவதற்காக என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? இந்த வருஷத்தில் இன்னும் இருக்கிறது 4-5 மாதம் தான் இருக்குது. என்ன பிரயாசம் எடுக்கிறீங்கப்பா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள். கொர்நேலி, உங்களுக்கு அந்த பயப்படுற பயம் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அந்த பயம் இல்லைன்றதுனால தான் இதில் நம்ம நிர்விசாரமாக, அசதியாக, அலட்சியமாக, அசட்டியாக அநேகர் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதா? ஆபிரகாமை போல கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொல்ல முடியுமா? யோபுவை போல கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கொர்நேலியை போல கர்த்தருக்கு பயந்தவர் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள், கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நீங்கள் அதற்காக என்ன செய்ய போறீங்க? நான் அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த வாசித்த வசனத்தை நான் திரும்ப சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கணும். நான் எனக்கு சொல்லி எல்லாத்தையும் முடிக்க முடியாது, நிறைய இருக்குது, குறிப்புகள் நிறைய இருக்குது, இன்னும் எப்படிலாம் நம்ம செய்ய வேண்டும் என்பதை. சங்கீதம் 145:19 என்ன படித்தோம்? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, ஆண்டவர் உங்கள் விருப்பத்தின்படி செய்ய வேண்டுமானால் நீங்கள் அவருக்கு பயந்து செய்ய வேண்டியதை செய்தீங்கன்னா உங்கள் விருப்பத்தின்படி எல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்கள் மனசில் எவ்வளோ விருப்பம் இருக்குது, உங்கள் விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் செய்யணுன்னா என்ன செய்யணும்? அவருக்கு பயந்து அவருடைய விருப்பத்தின்படியெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றார். அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய விருப்பம் என்ன? உன் பிள்ளைகளுக்காக நீ பலி செலுத்துகிறாயா? யோபுவை போல பலி செலுத்துகிறாயா? ஆபிரகாமை போல தன் பிள்ளையே பலி செலுத்த வந்தது போல பலி செலுத்த தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கு எத்தனை பேர் பிள்ளைக்காக பரிதபிக்கிறாங்க? பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக, முன்னேற்றத்துக்காக, வளர்ச்சிக்காக, நன்மைக்காக எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் இன்றைக்கி கண்ணீரை விட்டு கதறி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வயதான பிற்பாடும் கூட தன் பிள்ளைகளுக்காக கவலைப்படுறவங்க நிறைய பேர் என்னிடத்தில் சொன்ன காரியங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார்.
நீங்களும் உங்கள் குடும்பத்தார் உங்கள் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். உன் பிள்ளைடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய விருப்பத்தின்படி செய்யுங்க. அவருடைய விருப்பத்தின்படி செய்யுங்க. கர்த்தருடைய விருப்பம் என்ன? பலி செலுத்துங்க. யோபு பலி செலுத்தினான். ஆபிரகாம் தன்னுடைய மகனையே பலி செலுத்தினான். கொர்நேலியு என்ன செய்தான்? தான தர்மங்களை செய்து எப்போதும் ஜெபம் பண்ணி தன் வீட்டிலேயே ஒரு கூட்டத்தையே ஏற்படுத்தி தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்பதை தீர்மானித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் அல்லாஹ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யோபு போல் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்ய போகிறீங்க? பலி செலுத்துவீங்களா? ஸ்தோத்திர பலி செலுத்த தீர்மானிங்க. ஆண்டவர், எங்களால் முடிஞ்சது அதுதான்ப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ நேரம் என் பிள்ளைக்காக நான் ஸ்தோத்திர பலி செய்வேன். நான் பலியிடுறேன். 1000 ஸ்தோத்திர பலியிடுறேன், 500 ஸ்தோத்திர பலியிடுறேன். நீங்களே ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க பலி செலுத்தும்படியாக. ஆபிரகாமை போல் உங்கள் பிள்ளையை உங்களால் பலியிட முடியாது, மனசு துணியாது. அப்படிலாம் செய்தார் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த பலியாவது செலுத்தி உங்கள் மனசில் நாங்கள் இடம் பிடிக்க விரும்புகிறோம். நீர் என்னையும் என் குடும்பத்தையும் நீர் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். கொர்நேலியை போல தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து என்று நான் பார்க்குறோம். ஆண்டவரே, என் வீட்டில் உள்ளவங்க யாரும் சபைக்கு வரமாட்றாங்களே, என் பிள்ளைங்களை சர்ச்சுக்கு வரமாட்றாங்க, ஜெபம் பண்ண கூப்பிட்டா வரமாட்றாங்க, பைபிள் படிக்க மாட்டுறாங்க, ஏசுனாலே அவங்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, ஆலயத்துக்கு வரமாட்றாங்க. ஆனால் கொர்நேலியை போல நான் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து நான் உண்மை ஆராதிக்கணுமே. ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க. அந்த கிருபை வேணுமே, அந்த கிருபை வேணுமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரிபலதர சந்தரதிரதரபா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு கேட்ட அந்த வசனத்துக்கும் வார்த்தைக்கும் நான் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நான் ஒப்புவிக்கிறேன் ஆண்டுடைய பாதத்தில். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க விரும்புகிறேன். ஆபிரகாமை போல, யோபுவை போல, யோசேப்பை போல, கொர்நேலியை போல நானும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் என்கிற ஒரு சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன். நான் மாத்திரமல்ல, என் குடும்பம், என் வீட்டார், என் பிள்ளைகளோடு கூட கொர்நேலியை போல ஆண்டவரை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறேனப்பா. என் குடும்பம், என் பிள்ளைங்கள் அப்படி வரணும், அப்படி வாழணும், அப்படி வளரணும், அப்படி இருக்கணும், அப்படி நடக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வான். இந்த கொர்நேலியை போல தான தர்மங்கள் செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணிடணும். ஊழியம் செய்கிறவர்களை, ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறலாம். அண்டை வீட்டுக்காரர்கள், எதிர் வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உறவினர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டு கூட்டத்தை ஒழுங்கு செய்த கொர்நேலியை போலவும் நான் நிர்விசாரமாக இத்தனையோ வருஷத்தை கடத்தி விட்டேன் ஆண்டவரே. காலங்கள் கடந்து போய்விட்டதப்பா. எத்தனையோ நாட்களை நான் வீணாக்கிட்டேன் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட, பல முறை சொல்லி ஒரு முறை கூட ஒரு வீட்டு கூட்டம் நடத்த முன் வரலை. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி, காரணங்கள் சொல்லி நான் காலம் கடத்திட்டேன் ஆண்டவரே. அதனால் என் வீட்டுக்கு வருகிற நன்மையும் ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க.
இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நான் ஒரே ஒரு முறையாகிலும் என் வீட்டிலே ஒரு வீட்டு கூடுகை ஏற்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பிரஸ்தாபப்படுத்தவும் நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்கிறவங்க ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க விரும்புகிறேன். ஆபிரகாமை போல, யோபுவை போல, யோசேப்பை போல, கொர்நேலியை போல நானும் அப்படி நடக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவங்க மட்டும் உங்களுடைய வலது கையை ஆண்டவருக்கு நேராக மேலே, ஆண்டவர் மேலேருந்து உங்களை பார்க்கும்படியாக உங்கள் வலது கையை உயர்த்தி நீங்கள் சொல்லலாம். ஆண்டவரே, அந்த ஆபிரகாமை போல, அந்த யோபுவை போல, அந்த யோசேப்பை போல, அந்த கொர்நேலியை போல நானும் என் வீட்டாரும் என் குடும்பத்தாரோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கணும், பலி செலுத்தணும், அப்போ தான தர்மங்களை செய்யணும், அன்று பக்தியாய் வாழணும். எனக்கு அந்த கிருபையை தாங்க, என் குடும்பம் அப்படி இருக்கணுமே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி நீங்கள் கேளுங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நீங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஓ ரீபாலதார சந்தராந்தாரி சந்தினி பீரா கலாந்தலார் யாதுலா கரலா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலும் உமக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை எங்கள் இருதயத்தில் வைக்கும் பொருட்டு தொடர்ந்து சில வாரங்களாக ஆவியானவர் எங்களோடு பேசி வருகிறதையா. இன்றைக்கு இந்த நாளிலே உமக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் வைப்பீராக. உமக்கு பயந்து கர்த்தாவே, ஆபிரகாமை போல, யோபுவை போல, யோசேப்பை போல ஆண்டவர் உமக்கு பயந்து நடக்க, கொர்நேலியை போல தாழ்மையாய் நடக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனைவரும் மீது பரிசுத்த ஆவியானவர் இப்போது இறங்குவீராக. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. ரட்சிக்கப்படாத குடும்பத்தாரை ரட்சிப்புக்குள் நடத்துவீராக. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்புக்குள் நடத்துவீராக. தெய்வ பயம் இல்லாத, பக்தி இல்லாத பிள்ளைகளை பயபக்திக்குள்ளே வழி நடத்துவீராக. இந்த பிள்ளையை குறித்து கலங்கி கதறி கொண்டிருக்கிற, கண்ணீரோடு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரைபாலாதார சந்தரா அவர்கள் செலுத்துகிற பலிகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பீராக. அவருடைய பிள்ளைகளை இந்த முரட்டாட்டத்தில் இருந்து கர்த்தர் நீர் அவரை மாற்றுவீராக, மாற செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய சுவாபங்களை கர்த்தர் மாற்றுவீராக. அவருடைய பயபக்திக்கு ரட்சிப்புக்குள் நடத்துவீராக. யாரெல்லாம் இப்போது தங்களுடைய குடும்பத்தை நினைத்து, பிள்ளையை நினைத்து, எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களை கர்த்தர் கேட்பீராக. இந்த நாளிலே இந்த ஜெபத்தை கேட்கிற, பார்க்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. அந்த குடும்பத்திலே உன்னுடைய பிள்ளையினுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரப்பா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே பிள்ளைகளை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற பெற்றோரை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவருடைய கண்ணீரை துடைத்திடுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. அந்த பிள்ளைகளை நினைத்து பார்த்து அவர்கள் சமாதானம் அடையும்படி கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொர்நேலியை போல குடும்பமாய் உம்முடைய சமூகத்துக்கு வர, குடும்பமாய் உம்முடைய ஆலயத்துக்கு வர, குடும்பமாய் வந்து உம்மை ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய அவசியத்தை, அதனுடைய அக்கறை, பாரத்தை அவருக்கு உணர்த்துங்கப்பா. நீங்கள் தொடர்ந்து பேசுங்கப்பா. அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளை இடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை, இந்த வசனங்களையும் ஆங்காங்கே தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வித பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. தொலை தூரத்தில் இருந்தாலும் சரி, அவர் எந்த மூலை முடுக்கிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் ஏற்படுத்தும், மாறுதல் ஏற்படுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாளில் கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற, இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே மழையை போல ஊற்றப்படுவீராக. ஆசீர்வதியும். அவருடைய இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. இன்றைக்கு இந்த நாளில் இந்த இடத்துல வந்து அவர் என்ன வேண்டும் என்று எதை நினைத்து எதிர்பார்த்து அவர்கள் இப்போது வேண்டிக் கொண்டார்களோ, ஆண்டவர் தாமே அவர்கள் பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் தாமே
நீ அவருடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம். எதை நினைத்து, எதை குறித்து, எதை இப்போது உம்மிடத்தை எதிர்பார்த்து வேண்டிக் கொண்டு மனசில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, அவருடைய வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் கேட்டு அவளுக்கு இறங்குவீராக. கர்த்தர் அவருக்கு உதவி செய்வீராக. எதை குறித்து, எதை நினைத்து, யாரை நினைத்து, எவற்றை குறித்து கலங்கி கொண்டு கலக்கத்தோடு கேட்கிறார்களோ அவருடைய ஜெபத்துக்கு பதில் தாரோம். அவருடைய வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கும் செவி சாய்த்து செவி கொடுத்து பதில் செய்வீராக. அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளை இடுவீராக. அவருடைய குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் சமாதானத்தை ரட்சிப்பையும் கர்த்தர் கட்டளை இடுவீராக. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.